வரணுமே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா. பிற குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிற குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வர. அப்பா பிதாவே அப்பா. சங்கீதம் 121 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 1921 வருஷம் மே மாசத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள் போகும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை தான் இது. நான் அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாரத்துல போன வாரத்தின் ஆரம்பம் நினைக்கிறேன், திரும்ப இந்த வசனத்தை என்கிட்ட ஞாபகப்படுத்தினார். ஏன்னா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், எனக்கும் தெரியும் பாஸ்டருக்கும் தெரியும், எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என்னோட மனைவிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு உதவி கேட்டார், கொஞ்சம் பணம் வேணும்னு. நான் இல்லைன்னுட்டேன், உண்மையாகவே என்கிட்ட இல்லைன்னுட்டேன். அதுக்கு பிறகு தான் ஏன் இல்லைன்னா அது அத்தியாவசிய தேவை கிடையாது. அவருடைய பின்னணியத்தை சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் 12 மாசத்துல எப்படியும் 10 மாசம் வெளிநாட்டிலே இருப்பார். சரிங்க, உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஊழியக்காரர். ஏன்னா வேற ஒருத்தர நீங்கள் யோசிப்பீங்க, 10 மாசம் வெளிநாட்டிலே தான் இருப்பார் அவர். ஸோ அவருக்கு பணம் இருக்கா இல்லையா, பணம் வெளிநாட்டிலேயே ஊழியத்தில் சுற்றுறதுனால பணம் இருக்கும் நான் அப்படியும் சொல்லலைங்க. என்னுடைய என்னை கேள்விக்குள்ளாக்கின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் வீட்டில் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த பிரதர் அந்த பாஸ்டர் கேட்டாருன்னு. ஏப்பா இல்லைன்னு தானே கேட்டாங்க, கொடுத்துருக்கலாமே. என் மனசில் கொஞ்சம் கூட லீடிங் இல்லை. 2வது என்கிட்ட பணமும் இல்லை, நான் இல்லைன்னுட்டேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னும் போதுனா, எனக்குள்ள எழும்பின ஒரு கேள்வி என்னன்னா, என் தேவை வரும்போது நான் எங்க நோக்கி பார்க்கிறேன்? எனக்கு தேவை வரும்போது நான் யாரிடத்துல நோக்கி பார்க்கிறேன்?
அப்போ ஊழியர்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்கறது தவறா அப்படின்னா, நான் தவறு சரி, நான் அதுக்குள்ளலாம் வரவே இல்லை. என் தேவை வரும்போது, அவசியமான தேவையா இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் மற்ற நேரங்களில், இது ஊழியர்களுக்கு இல்லை, விசுவாசிகள் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு ஒரு உதவி வரும்போது என்னுடைய கண்கள் எங்க நோக்கி பார்க்கிறது என ஒரு அதிக கேள்விக்குள்ளாக்குச்சு. ஏன் நான் அது அப்படியே விட்டுட்டு இருப்பேன். வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட சொன்னதுமே, எப்பா கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னாங்களா. எனக்கு ஒரு பக்கம் லீடிங் இல்லை, இன்னொரு பக்கத்தில் பணமும் இல்லை. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என் தேவைக்கு நான் எங்க நோக்கி பார்க்கிறேன். சில நேரங்களில் நாம எப்படி பார்க்கிறோம்னா, தேவைக்கு ஊழியர்கள் மட்டும்தான் தேவனிடத்துல நோக்கி பார்க்கணும், மற்றவர்கள் அப்படி கிடையாது இல்லைங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை எனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தின பிறகுதான் எனக்கு அது இன்னும் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நமக்கு இருக்கிற பர்வதங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்போ தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னா, என் கண்களை நான் அந்த பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போதுதான். நமக்கு இருக்கிற பர்வதங்கள் என்ன தெரியுங்களா? அதை தான் நீங்க தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை தியானிப்போம். முதலாவது, நமக்கு இருக்கிற பர்வதங்கள். நமக்கு எப்படிப்பட்ட பர்வதங்களை தேவன் வைத்திருக்கிறார் தெரியுங்களா? அல்லது எப்படிப்பட்ட பர்வதமாய் தேவன் இருக்கிறார் தெரியுங்களா? தியானிப்போம். சங்கீதம் 121:1 வாசிங்க. அடுத்த பகுதி வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பர்வதங்கள், பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதமாய் தேவன் இருக்கிறார்னா, சிருஷ்டி கர்த்தராகிய பர்வதம் நமக்கு இருக்கு. சிருஷ்டிகர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட பர்வதமாய் நமக்கு இருக்கிறார்னா, அவர் சிருஷ்டிகர். சிருஷ்டிகர் அப்படின்னும் போதுனா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் அல்ல, அவர் சர்வ சிருஷ்டிகர். நம்ம ஆண்டவருக்கு பேர் அதுதான், சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர், அதே போல சர்வ சிருஷ்டிகர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அப்ப அவரால் சிருஷ்டிக்க முடியாத ஒரு காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சர்வ சிருஷ்டிகர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்தா அவர் நமக்காக எதையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக சூழ்நிலைகளை எப்படி ஒண்ணா மாத்துவார். அதாவது அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராத நேரத்தில் பொதுவா ராஜாக்கள் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தூக்கம் வரலன்னா டைரி எடுத்து வாசிக்க சொல்ல மாட்டாங்க. ஆடல் பாடலுக்காக ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்கள தான் பயன்படுத்தி இருக்கணும், அதுவும் இரவு நேரம். ஆனா அவர் அதை செய்யாம என்ன செய்யறாரு, எடுத்து வாசிக்க சொல்றாரு. ஏன் வாசிக்கும் போது எத்தனையோ காரியம் வந்திருக்கலாம் இல்லைங்க. சரியா எதை பிரிச்சு வாசிக்கிறாரு, மொர்தெகாய் என்ன நன்மை செய்தாரோ அந்த நன்மையை பார்க்கும்படி வாசிக்க வைக்கிறார். புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகர், நமக்காக எதையும் எப்போதும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லைனா கூட அங்க ஒன்றை உருவாக்க அவரால முடியும். அப்படிப்பட்ட சர்வ சிருஷ்டிகர் தான் உங்களுக்கும் எனக்கும் பர்வதமாய் இருக்கிறார். அவர் தான் சொன்னாரு, என்னை நோக்கி பாரு, உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் உதவி உனக்கு அங்கதான் கிடைக்கும். நமக்கு உதவி கொடுக்கிற பர்வதம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ சிருஷ்டிகர். நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரை அதிகமா மட்டுப்படுத்துறதே யார் தெரியுங்களா? நாம தான் இருக்கணும். தேவனை அறியாதவர்களை விட தேவனை அறிந்தவர்களாகிய நாம தான் தேவனை அதிகமா மட்டுப்படுத்திடுறோம். அவரை நம்ம பயன்படுத்தவே மாற்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தேவைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது யாரை நோக்கி பார்க்கிறோம்? அடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். அவர் என்ன செய்வார்னா, அந்த சிருஷ்டிகராகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். அவர் என்ன செய்வார்னா, குறிப்பா சொல்ற ஒரு வார்த்தை, உனக்காக தேவைப்பட்ட புதுசா கூட சிருஷ்டிப்பார். ஆமென். நமக்காக தேவை ஏற்பட்டா, முதல் சிருஷ்டி ஏற்கனவே சிருஷ்டி இருக்கப்பட்டிருக்கும், அதை காட்டுவாரு. அப்படி இல்லை அப்படின்னா, தேவைப்பட்டா நமக்காக கூட அவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பர்வதத்தை தான் நாம நோக்கி பார்க்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு பர்வதம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 66:1-2 வாசிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி.
நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. அதோட போதும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 7:49 வசனத்தை வாசிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா? இங்க சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்ததாக நமக்கு இருக்கிற பர்வதம் எப்படிப்பட்டவர்னா, ஆளுகை செய்கிற கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். நமக்கு இருக்கிற அடுத்த பர்வதம், முதல் பார்த்தோம் சிருஷ்டிகராகிய பர்வதம், இரண்டாவது ஆளுகை செய்கிற பர்வதம். அவர் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அதாவது நமக்காக என்ன செய்யறாருன்னா, அதாவது ஆளுகை செய்கிறார்னா எல்லாமே அவர் ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறது. அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அவர் ஆளுகைக்கு இல்லாத ஒரு காரியம் வெளியில இல்லை. இப்ப இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போதுனா, இப்ப முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்குன்னா முதலமைச்சருக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா முதலமைச்சருக்குன்னு மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு, தேசத்துக்குள்ள அதிகாரம் இல்லை. சரிங்களா? முழு தேசத்துக்குள்ள. இப்போ முழு தேசத்துக்குள்ள யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா பிரதமருக்கு இருக்கு. பிரதமருக்கும் ஒரு சில விஷயத்தில் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு உட்பட்டு வரும் தெரியுங்களா? ஜட்ஜி கிட்ட வரும், ஜனாதிபதிக்கு கிட்ட வரும். ஜனாதிபதியே நியமிக்கும் போது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாருன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ஜனாதிபதி பதவி பிரமாணம் பண்றாரு. இதோட அர்த்தம் புரியுதுங்களா? சில காரியம் இவங்க கண்ட்ரோல், சில காரியம் அவங்க கண்ட்ரோல். ஆனா நமக்கு ஒரு எம்எல்ஏ ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாலே நம்மளால எதெல்லாம் சாதிக்க முடியுது. ஒரு அமைச்சர் நெருக்கமானவரா இருந்தா, இல்ல பிரதமர் இவங்கள இருந்தா முடியுதுங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, அந்த சராசங்களை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அதை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர் கரத்துல எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. நாம அவர்கிட்ட கேட்டா எங்க சுவிட்சை போடணுமோ அங்க சுவிட்சை போடுவாரு, எங்க சுவிட்சை ஆஃப் பண்ணணுமோ அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். அப்படிப்பட்ட, அதாவது எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அவரை நோக்கி பார்த்தா அவர் நமக்கு உதவி பண்ண போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆளுகை செய்கிற கர்த்தர் என்கிற அந்த பர்வதத்தை நாம எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறோம்? அவர் நமக்காக எங்க ரெக்கமெண்ட் பண்ணணுமோ அங்க ரெக்கமெண்ட் பண்ணுவார். நமக்காக எங்க பேசணுமோ அங்க அவர் பேசுவார். அடுத்து அவர் எப்படிப்பட்ட பர்வதம் தெரியுங்களா? ஏசாயா 58:8-9. ஏசாயா 58:8-9. 58 தானே? 55 வாசிங்க. வானம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சர்வ ஞானம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம நோக்கி பார்க்கிற நம்முடைய பர்வதம் எப்படிப்பட்டவர்னா சர்வ ஞானம் உள்ளவர். இந்த ஞானத்துக்கு வெளியில ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இந்த ஞானத்துக்கு உட்பட்டதுதான். அவரை குறித்து பார்த்தா பயங்கரமான காரியங்கள், எனக்கு சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டுடைய ஞானம் அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் இதை இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எத்தனையோ பேர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறோம். ஆனா தேவனிடத்துல கேட்கிறோமா? தேவனிடத்துல கேட்டா அவர் அப்படியே சொல்ல போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாத ஞானமே கிடையாது. எனக்கு சில நேரத்தில் சிலர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் இதெல்லாம் கேட்டா சொல்லுவீங்களான்னு. நான் முதல்லயே சொல்லிக்கிறது என்னது, தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலனா கேட்டு வந்து சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இவ்வளவுதான். அதே போல நம்ம எல்லாருக்குமே தெரியாதது சிலது இருக்கு. குறிப்பா பெற்றோர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. வாலிப பிள்ளைகளாச்சும் பரவாயில்ல,
இந்த சின்ன பிள்ளைகள் கேள்வி கேட்டா பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்றீங்க, தப்பு கிடையாது. நீங்க தப்பான பதில் சொல்லிட்டா 2 பிரச்சனை வந்து மாட்டிக்கும். ஒண்ணு, அந்த பிள்ளைகள் தப்பான கண்ணோட்டத்திலேயே வளருவாங்க. 2வது, அந்த பிள்ளைகளுக்கு சரியான பதில் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு மரியாதையே இருக்காது. அதனால பிள்ளைங்க கிட்ட தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும், நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு. ஏன்னா நாம இப்படி செய்தா நம்ம பிள்ளைகள் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை பெருகும். எங்க அப்பா எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உண்மையா இருப்பாங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவாங்கன்னு. நம்ம அவங்களை நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா அதுவே சிக்கலா வந்து அமைஞ்சிடும். இங்க பார்க்கிற நம்முடைய தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் அதற்கு உள்ளதான் அடங்கிடும். அந்த ஞானம் உள்ள தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே இது சரியா இது தவறா என்று நாம கேட்கிறோமா? இப்படி செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா என்று கேட்கிறோமா? ஆனா அநேக நேரத்துல பல இடத்துல கேட்கிறோம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்ன தெரியுங்களா? யார் நமக்கு சாதகமா பேசுவாங்களோ அவங்க கிட்ட போய் சில நேரத்தில் ஆலோசனை கேட்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆலோசனை கேட்கல, நாம ஏதோ ஒன்று நினைச்சிருக்கோம்ல அதை சரின்னு நியாயப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ ஞானம் உள்ள தேவன். ஆமென். அந்த சர்வ ஞானம் உள்ள தேவனிடத்துல போயிட்டு அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்தா நமக்கு ஞானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய நினைவுக்கு அவர் அப்பாற்பட்டவர். நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். நம்ம இல்லை சிலர் தான் ஃப்ளைட்ல போயிருக்கிறோம், சிலர்லாம் ஃப்ளைட்ல போல. சரிங்களா? ஆனால் ஃப்ளைட்ல போற மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? முடியாதுங்களா? உடனே நான் சொல்லும் போதே இப்போ சிலருக்குலாம் கற்பனை வந்துச்சுல, அப்படியே ஃப்ளைட்ல பறக்கிற மாதிரி போற மாதிரிலாம். ஆனா நம்முடைய கற்பனை வந்து அவ்வளோ பெருசு, நம்முடைய கற்பனா சக்தி. ஆனா அந்த கற்பனா சக்தியில நம்முடைய ஆண்டவரை வரைமுறைக்குட்படுத்த முடியாது. தெரியுங்களா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்னு சொன்னலைங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் வானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவர் கால் இந்த பூமியில படுற மாதிரியும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷனை கற்பனை பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்முடைய கற்பனா சக்தியை விட அவர் பெரியவர். அவ்வளவு சர்வ ஞானம் உள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவரை நோக்கி பாருங்க. அடுத்ததாக நமக்கு இருக்கிற பர்வதம், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுங்களா? ஏசாயா 40:12 வாசிங்க. ஏசாயா 40:12. தண்ணீர்களை தனது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. இவர் யார்? என்னன்னா பர்வதங்களை என்ன பண்ண, துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர். இங்க கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வானத்தை ஜானளவாய் பிரமாணிக்கிறாராம். நம்ம வந்து சிலதை அளக்கும் போது நமக்கு தெரியும். எல்லாத்துக்குமே ஸ்கேல வைக்க மாட்டோம். சின்ன காரியங்களை அளத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கேல்ல இருக்கிற அந்த மில்லிமீட்டரை பார்ப்போம். ஒரு பெரிய பொருளாக என்ன பண்ணுவோம்? ஸ்கேல் அளக்கும். இப்போ இதை அளக்கிறதுக்கு ஸ்கேல் போதும். ஆனால் இதை விட பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 மீட்டருடைய டேப் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். நிலத்தை அளக்கிறதுக்கு 5 மீட்டர் 10 மீட்டர் 50 மீட்டர் உள்ள டேப் இருக்குல்ல, அதை பயன்படுத்துவோம். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்துவோம். தேவன் வானத்தை ஜானளவாய் பிரமாணித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரியுற மாதிரி சொல்றேன், அவருக்கு ஜானே போதும், பெரிய மீட்டர் டேப்லாம் தேவையில்லை. அப்பனா அவர் எவ்வளவு பெரியவருங்க? கற்பனை பண்ண முடியுதுங்களா? அதாவது நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இதை அளக்கிறதுக்கு ஸ்கேலை வச்சு அளந்துக்கலாம். 1/2 அடி ஸ்கேலை வச்சு 3 முறை அளந்தா வந்துடும். ஆனா இந்த தூரத்தை அளக்கிறதுக்கு என்ன வேணும்? 1 மீட்டர் டேப் வச்சு 3 முறை அளக்கணும். ஆனா ஃபுல் இடத்தையும் அளக்கிறதுக்கு 1 மீட்டர் டேப் வச்சு அளந்தா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? 50 மீட்டர் 20 மீட்டர் டேப் வச்சு, பெரிய டேப் வச்சு அளப்போம். அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரி தான். ஆனா ஆண்டவர் இந்த வானத்தை ஜானளவாய் பிரமாணித்தார்னா அவருக்கு பெரிய டேப்லாம் தேவையில்ல, ஜானே போதும். அப்படின்னா அவருடைய ஜானளவு எவ்வளவு பெருசு! அவ்வளவு மகா பெரிய தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்தனா அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அதுல குறிப்பா ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறாராம், மலைகளை தராசில் நிறுத்த வைக்கிறாராம். நம்ம அதெல்லாம் வேணாம், இந்த ஜானளவிலே நமக்கு புரிஞ்சு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய தேவன் தெரியுங்களா? அவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய தேவைகளை குறித்து, ஆண்டவரே என் தேவையை சந்தியன்னா அவர் சந்திக்காம இருப்பாரா? ஆனா அந்த தேவைகளுக்காக நம்ம எங்க நோக்கி பார்க்கிறோம்? அடுத்து நமக்கு இருக்கிற பர்வதத்துக்குரிய இன்னொரு விளக்கத்தை பார்ப்போம்.
1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:25. ம் ம் 1 ராஜாக்கள் 8:25. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்தின் ஆழத்திலும் அந்த வசனம் வரும். சரி, வசனத்தை கவனிங்க. இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்தின் ஆழத்திலும் தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. 23 வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. இங்க பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா எப்படிப்பட்ட பர்வதமா இருக்கிறார்னா, ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்தின் ஆழத்துல எங்க இருக்கிற எதை கொண்டு வந்தாலும் அவர் மட்டுமே ஆராதனைக்குரியவர், வேற யாருமே கிடையாது. அந்த ஆராதனைக்குரியவராகிய பர்வதத்தை நாம நோக்கி பார்த்தா அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். எப்படிலாம் பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு நேரம் அந்த ஆராதனைக்குரியவரை நோக்கி பார்த்தாங்க, எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. ஒரு முறை அந்த ஆராதனைக்குரியவரை நோக்கி பார்த்தாங்க, பெராக்காவில கூடினாங்க, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்களாம். இன்னைக்கு நமக்கு விரோதமா எதிரிகள் எழும்பினா அல்லது முன்னேறி போகக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கும் போது முன்னேறி போகிறதுக்கு ஆலோசனைக்கு யார் யாருக்கோ நம்ம கேட்கிறோம். இல்ல இந்த எதிரிக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு நம்ம யார் யார்கிட்டயோ உதவி கேட்கிறோம். ஆனா அதை தவிர்த்து விட்டு ஆராதனைக்குரியவராகிய நம்முடைய தேவனை நோக்கி நாம் அவரை ஆராதிப்போம் என்று சொன்னால் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள். நம்ம முன்னேறி போகக்கூடாதபடிக்கு எதெல்லாம் தடைகளா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் அவர் இடிந்து விட செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கிற பர்வதங்களை பார்த்தோம். சிருஷ்டிகராகிய பர்வதம், ஆளுகை செய்கிற கர்த்தராகிய பர்வதம், சர்வ ஞானமுள்ள கர்த்தராகிய பர்வதம், மகா பெரியவராகிய கர்த்தராகிய பர்வதம், ஆராதனைக்குரிய கர்த்தராகிய பர்வதம். இந்த பர்வதங்களை நாம நோக்கி பார்த்தா நமக்கு உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பர்வதங்களை நோக்கும் வழிமுறைகள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்பது வேற, இங்க வந்து நமக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு பைபிள் ஸ்டடி போலவே போலாம். சரிங்களா? அடுத்ததாக பர்வதங்களை நம்ம எப்படிலாம் நோக்கி பார்க்கணும். எல்லா பர்வதத்தையும், எத்தனை பல பர்வதம் இருக்கு, ஒரு 4 காரியத்தை உங்க முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது சீயோன் மலை. சங்கீதம் 48:2 வாசிங்க. சங்கீதம் 48:2. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. முதலாவது இந்த பர்வதங்களை எப்படி நம்ம நோக்கி பார்க்கணும்னா துதியோடு நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. துதியோடு நோக்கி பார்க்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பர்வதத்தை போயிட்டு பர்வதத்துக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி நிற்கிற ஆண்டவர் விரும்புகிறார்னா துதிங்க. அந்த சிருஷ்டிகராகிய பர்வதத்தை பார்த்து சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. சர்வ ஞானம் உள்ளவரே உம்மை தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. மகா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. என்னை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. சர்வ ஞானமுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எப்பொழுதுமே துதியோடு போய் நிற்க. தேவைகளோடு போய் நிற்கிறது தப்பு கிடையாது, ஜப குறிப்புகளோடு போய் நிற்கிறது தவறு கிடையாது. ஆனா போனதுமே அவரை கொஞ்ச நேரம் ஆராதியுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை துதியுங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க. இப்படி நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியமே துதியை தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த பர்வதத்துக்கு நேராக நிற்கிற ஒவ்வொரு நேரமும் துதியோடு போய் நில்லுங்க. அந்த துதியின் நேரத்திலேயே மற்ற எல்லாமே முடிஞ்சு போயிடும். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகிடும். என்னை யோசிச்சு பாருங்க, பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது புலம்பலோடு போய் நிற்கிறோமா, துதியோடு போய் நிற்கிறோமா? புலம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எப்பவுமே புலம்பிட்டு இருந்தா எங்கேயோ பிரச்சனை. சில நேரங்களில் முடியாத புலம்பலாம், ஆனா எப்பவுமே வாழ்க்கையில புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் தேவ சமூகத்துல போயிட்டு அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை நடக்குது. ஆனா எப்பவுமே துதியோடு அவர் சமூகத்துல வரதான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பர்வதத்தை எப்படி நோக்கி பார்க்கணும்னா துதியோடு போய் நில்லுங்க.
ஆண்டவர் நல்லா ஆராதிங்க, வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமை செலுத்துங்க. எனக்கு அநேகருக்கு துதிக்க தெரியலன்னா சத்தம் வந்தா, இப்ப பாஸ்டர் கூட ஜபத்து நேரத்துல ஆராதனை நேரத்துல சொன்னார், நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, நாங்களும் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மைக்கில இருந்து சத்தம் வந்தாதான் இல்லைங்க. தேவனை துதிங்கனதுமே எங்களுக்காக அல்ல, இங்கே இருந்து ஒருத்தர் நடத்துறாருல அவருக்காக அல்ல, நாம் தனித்தனியா தேவனை துதிக்கணும். ரெண்டு விதமா அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அவரை துதிங்க, அடுத்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிங்க. இவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் உள்ளலாம் போற பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் போயெல்லாம் துதிக்க வேண்டாம். எளிமையா அவர் நமக்கு எப்படிலாம் இருக்கிறாரு அதை சொல்லி அவரை துதிப்போம். அவருடைய நாமங்கள்லாம் என்ன, நமக்கு என்னெல்லாம் அவர் நாமம் தெரியுமோ அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி அவரை துதிங்க. இப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பர்வதங்களை நோக்கி பார்க்கிற வழிமுறையில இரண்டாவது ஒரு மலை மோரியா மலை. ஆதியாகமம் 22:2 வாசிங்க. ஆதியாகமம் 22:2. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. பின் நாட்களில இந்த இடத்துல தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோன் காலத்துல ஆலயம் கட்டப்படுகிறது. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். சோ இதுல நம்ம புரிந்து கொள்ள ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, பர்வதத்தை எப்படி நோக்கி பார்க்கணும்னா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நோக்கி பாருங்க. அங்க பார்க்கிறோம் தகன பலியாய் பலியிடு. யார? ஈசாக்கை தகன பலியாக பலியிடுன்றார். மோரியா மலை என்கிற அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கணும்னா எப்படி போகணுமா? சீயோன் பர்வதத்துக்கு நேராக போகும்போது துதியோடு போகணும். மோரியா மலை என்கிற பர்வதத்துக்கு நேராக போகும்போது தகன பலியாக்கணும். அன்றைக்கு தகன பலியாக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? அன்றியும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆண்டவர் சமூகத்துல இந்த பர்வதத்துக்கு நேராக போகும்போது நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு பர்வதத்துக்கு நேராக போகும்போது நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் விருப்பம் எல்லாம் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் என் விருப்பம். எனக்கு தேவைதான். என்ன தேவை? அதிக வியாதியா இருக்குது, எனக்கு சுகம் வேணும் தான், ஆனாலும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். சுகம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்துல போகும்போது நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கணும். அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது ஜீவ பலியாய் நோக்கி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம்? அடுத்து பர்வதத்தை நோக்கி பார்க்கிற இன்னொரு வழிமுறையை பார்ப்போம். ஒலிவ மலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 22:30. என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். அடுத்த வசனம் 30ஆம் வசனங்களா? 22:30. அதை முடிச்சு அவங்க ஒலிவ மலைக்கு போவாங்க. அந்த வார்த்தை வரும், அதுக்காக தான் அந்த வசனத்தை நான் சொன்னேன். 39 வாசிங்க. வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இப்ப இயேசு கிறிஸ்து எங்க போறார்னா சிலுவையில் அறையப்படத்துக்கு முன்பதாக ஒலிவ மலைக்கு கொண்டு போகிறத பார்க்கிறோம். அடுத்து 3வது நம்ம பார்க்கிற ஒரு பர்வதம் எங்க இருக்குதுன்னா ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலையில என்ன இருக்கு அப்படின்னு போதுன்னா இங்கதான் இயேசு மறுரூபமாக்கப்படுகிறார். அங்க ஒரு மறுரூபத்தின் ஒரு அனுபவம் உண்டாகிறது. அப்போ பர்வதமாகிய இந்த ஒலிவ மலை என்கிற பர்வதத்துக்கு நேராக போகும்போது துதியோடு போனோம். 2வது எப்படி போனோம்? ஜீவபலியாய் போனோம். 3வது எப்படின்னா ஒரு புது வாழ்க்கையோடு போனோம். பழைய அனுபவத்தோடு அல்ல, பழைய வாழ்க்கையோடு அல்ல, பழைய மனுஷனோடு அல்ல, நம்மை அழித்த பாவ சுபாவங்களோடு அல்ல, ஒரு புது சிருஷ்டியாய் புது மனுஷனாய் நாம இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது எப்படி போகணும் அப்படின்னா புது வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பழைய சுபாவங்கள் இன்னும் இருக்கா?
அந்த பழைய சுபாவங்கள் இருந்தா அதை களைந்து விட்டு நாம் போக வேண்டும். மறுரூப மலை, அந்த ஒலிவ மலைக்கு இன்னொரு பேரு மறுரூப மலை என்று சொல்லப்பட்டது. அதை பார்த்து தூக்க மயக்கத்தில் இருந்த பேதுரு எல்லாம் என்ன சொன்னதெல்லாம் தெரியும். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய வாழ்க்கையோடு பர்வதத்தை நோக்கி பார்த்தா தரிசனங்களை பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில தரிசனங்களை பார்ப்போம். அந்த மறுரூப மலையில நடந்தது அதுதான். ஆயத்தமே இல்லாதிருந்த பேதுருவுக்கே மோசே எலியாலாம் தெரிஞ்சாங்கன்னா, நம்ம புது வாழ்க்கையோடு ஆயத்தத்தோடு போனா அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்தா நமக்கு எவ்வளவு தரிசனத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்தில் போகும்போது புது வாழ்க்கை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து போங்க. பழது அது இதெல்லாம் இல்லை, எல்லாம் அந்த புளித்த மாலை தூரது எரிஞ்சிட்டு தேவ சமூகத்தில் ஃப்ரெஷ்ஷா போங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு பர்வதத்தை பார்த்து அடுத்த காரியத்துக்கு நேராக போகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். லூக்கா 23:53. கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாத ஒரு கல்லறையிலே வைத்தான். நாலாவது ஒரு மலையை பார்க்கிறோம், அது கன்மலை. இந்த கன்மலை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்ன அந்த கன்மலை யார் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10:4 சொல்லியிருக்கும், கிறிஸ்து. அப்ப அடுத்ததாக நம்ம பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது, கன்மலை என்கிற பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா, உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் போக வேண்டும். பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது பர்வதத்துக்கிட்ட எதுக்கு போறோம்? ஒத்தாசை தேடிதான் போறோம், உதவி தேடிதான் போறோம். உதவி தேடி பர்வதத்திடத்துல போகும்போது முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விசுவாசத்தோடு போகணும். என்ன விசுவாசம்னா, நான் கூப்பிட்டா எனக்கு பதில் கொடுப்பார், நான் கேட்டா எனக்கு கொடுப்பார். யாரு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக தருவேன் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பர்வதத்திடத்துல போகும்போது நம்ம எப்படி போகிறோம்? துதியோடு போக வேண்டும். ஜீவபலியாய் அர்ப்பணித்து போங்க. புதிய வாழ்க்கையோடு வாழ்ந்து போவோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை விசுவாசித்து பர்வதத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது அந்த பர்வதத்திலிருந்து நமக்கு உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக பர்வதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற உதவிகளை பார்ப்போங்களா? 121ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 3ஆம் வசனத்தை வாசிங்களே. உன் காலை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கால் எப்பெல்லாம் தள்ளாடும் தெரியுங்களா? சாப்பிடலன்னா கால் தள்ளாடும், வயசாயிட்டா கால் தள்ளாடும், வேற பதட்டம் வந்துட்டா கால் தள்ளாடும், அடிபட்டு காயம் இருந்தா கால் தள்ளாடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த எல்லா சூழ்நிலையில காலை தள்ளாட விட்டார்னா என்ன அர்த்தம்? வயசாயிட்டா கால் தள்ளாடி தான் ஆகணும். ஆனா வயசாயிட்டும் கால் தள்ளாடலையே. காரணம் என்னன்னா, நம்ம காலை அவர் பிடிச்சிக்கிட்டாரு, நம்மளை அவர் தூக்கிக்கிட்டாரு, நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில காலை தள்ளாட ஒட்டாமல் பாதுகாப்பார். அடுத்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம பேரை சொல்லி சொல்லலாமா? இதோ ரெல்டன் தேவமணி காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. பயந்து இருக்கீங்களா? நெருக்கமா இருக்கீங்களா? ரொம்ப பதட்டத்தோட இருக்கீங்களா? அமைதியா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த வசனத்தை இப்படி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்க வெறுமனே என்னை காக்கிறவர்னு சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிட்டுங்களா? கண்ணாடிக்கு முன்பாக போய் நின்றுட்டு உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிறாரா? ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு கிடைக்கிற உதவி பாருங்களேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நிழலாயிருந்து பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நிழலாயிருந்து பாதுகாப்பார். எல்லா நிழலும் ஒரு நாள் என்ன ஆயிடும்? கடந்து போயிடும். ஏன்னா சூரியன் பூமி சுத்துறதுனால நிழல் எல்லாம் கடந்து போகும். உலகத்திலையும் பெற்றோர் என்கிற நிழல், கூட பிறந்தவங்க என்கிற நிழல், சொந்த பந்தம் என்கிற நிழல், நம்ம சேர்த்து வச்ச சொத்து என்கிற எல்லா நிழலும் ஒரு நாள் என்ன பண்ணுங்க? கடந்து போயிடும். ஆனா கடந்து போகாத ஒரே நிழல் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த நிழல் தாங்க. அதான் சொல்றார், நிழலா இருந்து நம்மை பாதுகாப்பார். அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார்.
அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. அவர் சிருஷ்டிக்கப்பட்டதோ அல்லது உருவாக்கப்பட்டவராக இருந்தா கடந்து போய் விடுவார். அவரே சிருஷ்டிகர், அதனால அவர் கடந்து போகவே மாட்டார். ஏன்னா நமக்கு வந்ததெல்லாம் நம்முடைய பெற்றோர் சிருஷ்டிக்கப்பட்டவங்க, உருவாக்கப்பட்டவங்க, நம்ம சொத்து சேர்த்து வைக்கப்பட்டது, இப்படி எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதுதான், உருவாக்கப்பட்டது. அதனால அதெல்லாம் ஒரு நாள் என்ன போயிடலாம், கடந்து போயிடலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவர் கிடையாது, அவரே சிருஷ்டிகர். உருவாக்கப்பட்டவர் கிடையாது, அவரே உருவாக்குகிறவர். அதனால ஒரு நாள் அந்த நிழல் கடந்து போகவே போகாது, நிழலா இருந்து பாதுகாப்பாராம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. வெயிலும் அவசியம், நிலவும் அவசியம். ஆனா அது எல்லை மீறி போச்சுன்னா சேதம் உண்டாகும். ஆனா ஆண்டவர் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு எது தேவையோ அதை சரியா கொடுப்பார். சில நேரங்களில் சில காரியத்தை கேட்டு கிடைக்கலையா, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் கொடுக்கல. என் வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான காரியத்துக்கு சிலதுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், பல வருஷமா ஜெபம் இருக்கிறேன், இன்னும் கிடைக்கல. ஆனா நான் சோர்ந்து போகவே இல்லை. ஏன் போகல தெரியுங்களா? என்னை விட அவர் ஞானி, அதனால அவருக்கு தெரியும் எனக்கு எப்ப கொடுக்கணும்னு. என்ன தெரியாதுங்க, தெரியும். இன்னொரு விதத்துல சொல்லிட்டாங்களா, எனக்கு அளந்து தான் கொடுக்கிறாரு. இதுக்கு மேல கொடுத்தா நான் தாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும், இதுக்கு குறைவா கொடுத்தாலும் நான் தாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால எனக்கு என்ன பண்றாரு, நான் எனக்கு சொல்றேன், அளந்து அளந்து தான் கொடுக்கிறாரு. இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அளந்து அளந்து தான். நான் கொடுக்கிறது வெறும் பணம் பொருளை பத்தி பேசல, நம்ம சந்திக்கிற எல்லாவற்றையும் பேசுறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் அளந்து கொடுக்கிறாருங்க. வெயிலாகிலும் நிலவாகிலும் நம்மை சேதமாகாமல் பாதுகாக்கிறார். அடுத்ததாக 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். 1-2 தீங்கு நம்ம வாழ்க்கையில 1-2 தீங்கு வருது சுற்றிலும். இன்னைக்கு எல்லாம் சமாதானமா முடிஞ்சிருக்குது, இன்னைக்கு நல்லா போச்சு டேட் அப்படின்னு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறேன்னா, தூங்குறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் வரும். காலையில இருந்து இந்த அந்த சமாதானம் எல்லாம் காணாம போயிடும். நடக்குதா இல்லைங்களா? அநேக நேரத்துல ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். காலையில் எழுந்து பண்ற ஜபங்கள்ல தவறாம பண்ற ஜபத்தோட ஒண்ணு சேர்த்துக்குங்க. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும், அப்புறம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். காலையில எப்படி இந்த ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருங்க ஆண்டவர் காதல. காலையில எழுந்ததும் போட்டுருங்க, ஆண்டவரே இன்றைக்கு சோதனைக்குட்படாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும் ஒரு வார்த்தையை போட்டுருங்க. சோதனை வந்ததுன்னா, ஆண்டவரே நான் காலையில தானே ஜெபம் பண்ணேன், சோதனைக்குட்படாதபடிக்கு பாதுகாரு. நான் உங்களுக்கு சொல்றதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா பாதுகாப்பார். இதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு சரியா செஞ்சார். கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதெல்லாம் கரெக்டா பிள்ளைகளை வளர்த்தாங்க. ஆனா பெந்தகோஸ்தே சபைகள் அநேக விஷயத்துல ரொம்ப மாற்றம் சொல்லிட்டு ஓவரா மாறி போயிட்டாங்க. யார்? நாம தான். எத்தனை பேர் இந்த சர்ச்சில் தவறாம இந்த வசனத்தெல்லாம் சொல்லி இருக்கிறோம்? சர்ச்சில் வாரம் தவறாம சொல்லுவோம். சில வீடுகளில் தவறாம இந்த வசனத்தை சொல்லணும். எங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி முடிச்சதுமே இந்த வசனத்தை சொல்லணும். அதுக்கு பிறகு வசனத்தை எங்க அண்ணன் கதை போல சிலத்தை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சு கடைசியா ஒரு பிரேயர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் அனுபவத்தை சொல்லட்டுங்களா? இப்ப நான் அதை சரியா செய்யறதில்ல. அன்னைக்கு செய்யும்போது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும் பாத்தீங்களா, ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணி முடிப்பேன் தெரியுங்களா, இந்த வசனத்தை சொல்லி முடிப்பேன். காலையில எழுந்துக்கும் போது ஜெபம் பண்ணி முடிக்கும் போது தான் என் ஆத்துமாவே அப்படின்னா என் மைண்ட் என்ன தெரியுங்களா, நைட்லாம் நான் தூங்கல, ஆண்டவர் கிட்ட பேசுறேன். எனக்கு அது சரியா தப்பான்லாம் தெரியல, நான் சின்ன வயசுல செஞ்சதை சொல்றேங்க. வாலிப வயசுல கூட நான் கண்டினியூ பண்ணங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். டெய்லி என்ன சொன்னீங்க? ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணுனா காதுல போட்டு வச்சிருங்க. அதை போட்டு வைக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அவர் நமக்கு கொடுக்கிற உதவி என்ன தெரியுங்களா? 7ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி வாசிங்க. உன் ஆத்துமாவை காப்பார். நீங்க சொல்றது என்ன தெரியுங்களா? நரகம் போகாம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நரகம் போகாம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு சபையா நம்ம கூடி இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆலயத்தில் எப்படி தெரியுமா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க? பரலோகத்துக்கு போகணும் என்பதை விட இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம யாராகிலும் அப்படி இருந்தா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. அது பரிதாபமான வாழ்க்கை. நாம ஆலயத்துல கூடி வர்றது இங்க வாழுகிற வாழ்க்கைக்காக கிடையாது, இங்க இருக்கிற தேவைக்காக கிடையாது. பரலோகத்துல போய் நித்தியமா தேவனை நாம அவரோட கூட வாழ வேண்டும். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்.
அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்தா நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோம். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரயாணம் பண்ணியிருக்கங்க. எத்தனையோ பேர் பிரயாணம் பண்ணி போனாங்க, திரும்பி வீட்டுக்கே வரல தெரியுமா? இத்தனை வருஷத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வயது இல்லை. 5 வயசு, 6 வயசு, 8, 10, 20, 30, 40, 50, 60, 65, 70. அதுக்கு மேல கரெக்டா தெரியல ஆன்டிக்கு என்னன்னு எனக்கு, இல்லைன்னா அதையும் சொல்லிடுவேன். இத்தனை வயசு வரைக்கும் எவ்வளவு பிரயாணங்க. போனல்ல, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டல்ல. 5 வயசு பிள்ளை கூட பிரயாணம் பண்ணி ஸ்கூலுக்கு போனது வீட்டுக்கு திரும்பி வரலையே. எவ்வளவு கிருபை தெரியுமா நமக்கெல்லாம். யோசிச்சு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாணங்களை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்தா ஒரு நாளும் நம்ம இவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானித்தோம், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உதவி கிடைக்கும். சிருஷ்டிகராகிய பர்வதம், ஆளுகை செய்கிற பர்வதம், சர்வ ஞானம் உள்ள பர்வதம், மகா பெரியவராகிய பர்வதம், ஆராதனைக்குரியவராகிய பர்வதம். நாம நோக்கி பார்க்க வேண்டிய வழிமுறைகள்னா, துதியோடு சீயோன் மலையை நோக்கி பாருங்க, ஜீவபலியாய் மோரியா மலையை நோக்கி பாருங்க, புதிய வாழ்க்கையாக ஒலிவ மலையை நோக்கி பாருங்க, விசுவாசத்தோடு கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. பர்வதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற உதவிகள் நம்மை தள்ளாட விட மாட்டார், நம்மை பாதுகாப்பார், நிழலாயிருப்பார், வெயிலோ நிலவோ சேதப்பாக்காதபடிக்கு பாதுகாப்பார், தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பார், பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார், நம் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போமாக. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோங்களா?